ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கார்த்திகை தீபம். இன்னைக்கு ஃபுல் டே விளாக் பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சுனே. தம்பி நைட்லாம் சரியாக தூங்கவே இல்லைங்களா, அதனால நானும் தூங்கவே இல்லை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. போய் மணி 10 ஆகிடுச்சு. தண்ணிலாம் வச்சுருக்காங்க அம்மா, தண்ணி சுட்டுடுச்சு. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களுடைய அம்மா பொண்ணு அராஜகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பால் குடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் தம்பியெல்லாம் குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியுமே. ரொம்ப டைம் ஆகிடும். இப்போவே மயக்கமாக இருக்குது ஒரு மாதிரி, ரொம்ப டைம் ஆகிடுவே. அதனால் பால் குடிச்சிட்டு இருக்கேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பியை குளிக்க வைக்கணும். இவங்க இப்போ தான் எழுந்திரிச்சாங்களே, இவங்க இன்னும் குளிக்கல. இப்போ தான் ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு குளிக்கிறியா இல்லை குளிச்சு சாப்பிட்றியானா? சரி, மதியமாக குளிங்க. இப்போவே மதியம் ஆக போகுது. டைமே ஆகிடுச்சு. 11 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. ரொம்ப டைம் ஆகிடுச்சுல. பாப்பாவை மட்டும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சிடலாம். தம்பியை குளிக்க வைக்க போகிறோம். தம்பி குளிக்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. தம்பிக்கு சளி பிடிச்சிட்டு இருந்துச்சுங்களா, ஒரே இருமல் சளி. அதனால தம்பி குளிக்கவே வைக்கல. மருந்தெல்லாம் போட்டுட்ருக்கவே. மழையும் அதிகமாக பெஞ்சிட்டே இருந்துச்சுங்களா, இருட்டிகிட்டே இருந்துச்சு. அதனால குளிக்கவே வைக்கல. இன்னைக்கு குளிக்க வச்சிடலாம் சொல்லிட்டு தொடச்சி மட்டும் விட்டுட்டு வைத்த நாள் டெய்லியும் குளிக்க வைக்கல. எப்பயுமே இன்னும் இருக்குது சளி, கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டு தான் இருக்குது கருமுருன்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா. சரி, அதனால இன்னைக்கு குளிக்க வச்சிடலாம். கொஞ்சம் வெயிலும் அடிக்குது, அதனால குளிக்க வச்சிடலாம் அப்படின்றதுக்காக குளிக்க வைக்க போகிறோம். நாங்கள் குளிச்சுட்டு வந்து பார்க்குறோம். பாய் சொல்லுங்க. குளிக்க போகிறோம், நாங்கள் குளிக்க போகிறோம், நாங்கள் குளிக்க போகிறோம். புட்டுக்குட்டி குளிக்க போகிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி குளிச்சுட்டான். இங்கே பாருங்க, குளிச்சுட்டு இப்போ மல்லினா வச்சாச்சு. அதுக்குள்ளே அழைச்சிட்டான். இங்கே பாருங்க, இங்கே வச்சதெல்லாம் நெத்தியில் வச்சதுமே லைட்டாக அழைச்சிட்டான். நான் தொடச்சி விட்டுருக்கேன். ஃப்ரெஷ் ஆகிட்டாரு. தெரியுதா? தம்பி தூங்க வச்சலாம். இவனை தூங்கினாதான் நம்ம எதனா வேலை செய்ய முடியுமே. தொட்டில போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். மம்மி தொட்டில போட்டு ஆட்டனை என்ன பண்றான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி எப்படி போடுறாங்கன்னு. இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி போடுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே போட்ட உடனே சினுங்கிறான். எடுக்க தேவைன்னு சொன்னா இவங்க மேடம் எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு நல்லா தூக்கம் வருது, ஆனால் தூங்க மாட்டேங்கிறான். பாருங்க, தூங்கிட்டான். இப்போ மருந்து எஃபெக்டாக இருக்கவே தூங்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்ததா, அதனால தூங்கிட்டான். மம்மி ஆட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஆட்டுறாங்க. மேலே அந்த கோல் இருக்குல்ல, ஊஞ்சல் கோல், அதை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையால் ஆட்டுறாங்க. ஆனால் எனக்கு அப்படி வராது. அப்படி ஆட்டினா நான் கொனையாக ஆட்டுவேன். ஆனால் மம்மி பாட்டினா சூப்பராக ஆட்டுவாங்க. தூங்க வைப்பாங்க, அழகாக ஆட்டுவாங்க பாப்பாவே. நான் என்ன வேலையாக இருந்தேன்னா பாப்பாவே ஆட்டி தூங்க வச்சுவாங்க. தம்பியே சில டைம் தூங்கிடுவான். ரொம்ப அழுதுட்டே இருந்தாலும் தூங்க மாட்டான். யார் ஆட்டினாலுமே தூங்க மாட்டான். நாங்கள் ஆட்டினாலும் சில டைம் நான் ஆட்டும் போது தூங்கவே மாட்டான். அதனால் நான் மம்மியில் பாட்டியை கூப்பிட்டுருவேன். அவங்க வந்து ஆட்டுவாங்க. அவன் ரொம்ப அழுதானா தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் திருப்பியும் போட்டுருவாங்க. அவங்களால ரொம்ப நேரம் நடக்க முடியாது, அதனால் அப்பா கிட்ட தந்துடுவாங்க. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே அம்மா சாப்பாடுலாம் வடிச்சிட்டாங்க. பாருங்கள், அது சாப்பாடு வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாம்பாருக்கு காய் வதக்கிட்டு இருக்காங்க. பருப்புலாம் வேக வச்சு வச்சுருக்காங்க. பாயாசமும் ரெடி பண்ணிட்டாங்க. பாயாசத்துக்கு ஜவ்வரிசி சேமியா எல்லாம் வேக வச்சு வச்சுருக்காங்க. இலக்கெல்லாம் போட்டாங்க. இன்னும் முந்திரி திராட்சைலாம் வறுத்து போடணும். பால் ஊற்றணும். அடுத்தது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் வடைக்கெலாம் ரெடி பண்ணணும். உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் கழுவிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணணும். மாவெல்லாம் அரைச்சிட்டு இன்னும் அதான் இருக்குது மீதி. இங்கே சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. குழம்புலாம் கூட்டி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் புளி ஊற்றணும் காயெல்லாம் வெந்த பிறகு.
இந்த சைட் பார்த்தீங்கன்னா முந்திரி வறுக்கிறதுக்காக கடாயை வச்சுருக்கேன். தாளிச்சிடணும் முந்திரியை. முந்திரி வறுத்துட்டு பாயாசத்தில் சேர்த்துடலாம். நெய் காலி ஆயிடுச்சு. நெய் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் தான் இருக்குது. நெய்யும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு இந்த சைடு. இன்னும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணும். வடைக்கெலாம் ரெடி பண்ணணும். வெங்காயம்லாம் அரிஞ்சு. நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, அப்புறம் தீஞ்சிரும், கலர் ரொம்ப மாறிடும். கொஞ்சம் செவக்க ஆரம்பித்த பிறகு எடுத்தோம்னா அந்த ஹீட்லேயே கலர் நல்லா மாறிடும். நான் திராட்சை போடலை. திராட்சை சேர்த்து செஞ்சோம்னா பிடிக்க மாட்டேங்குது. அது புளிப்பாக இருக்கு இல்லைங்களா. ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க. போதும், இப்போ ஆஃப் பண்ணாலே. இதுக்கு மேலே வறுத்தோம்னா இது தீஞ்சிரும். இப்போயே கலர் மாறிடுச்சு. இப்போ இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அப்படியே விட்டோம்னா இது ரொம்ப கரிஞ்சிரும். ஊற்றிடலாம் இப்போ அதில் பாயசத்தில். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இது வீட்லயே வாங்கி க்ளீன் பண்ண புளி எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. சுத்தமாக கடையில் வாங்கினோம்னா நல்லாவே இருக்காது. மண், குப்பை, கூலம் எல்லாம் இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. இது நம்மளே வாங்கி க்ளீன் பண்ணவே நல்லா க்ளீனாக இருக்குது. இதில் பாருங்கள், அவ்வளோவா இது வேஸ்ட்டே இருக்கவே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. புளி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் அரிஞ்சு காய்க்கு வடைக்கெலாம் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மீதிலாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான். இன்னும் சாப்பிடல. நான் அம்மாலாம் சாப்பிடல. பாப்பா மட்டும் சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு படைப்பீங்கன்னு சொல்லுங்கள். வடை பாயசத்தோட படைப்பீங்களா, எப்படி சும்மா அப்படியே சாமி கும்பிட்டுருவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். எங்களுக்கே டைம் இல்லைன்னா எதுவும் ரெடி பண்ண தேவையில்ல. சும்மா அப்படியே சாமி கும்பிட்டுலான்னு பார்த்தோம். ஆனால் நான் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அம்மா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பாடெலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம்பிக்கும் தண்ணி வச்சுட்டாங்க, எனக்கும் தண்ணிலாம் வச்சுட்டாங்க. அப்படியே எழுந்திரிச்சு குளிக்கவே எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது செய்யறதுக்கு. அப்படியே நம்ம செஞ்சு படைச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, இதிலே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகுலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகாத்தூள்லாம் போட்டு செய்ய மாட்டேன். பச்சை மிளகாய் மட்டும் தான் போடுவேனே. வெங்காயம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டால் அது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டு செய்வேன். ஒரு சிலர் மிளகாத்தூளும் போட்டு செய்வாங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு செய்வாங்க. நான் சேர்க்க மாட்டேன். இப்படியே செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். இப்போவே போட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். நம்ம காய் சேர்த்த பிறகு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டு வதக்கிடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். மிளகாத்தூள்லாம் போடுவீங்களா, இதை மாதிரி தான் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் போடாமல். இது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டு வதக்கணும். உப்பு, மஞ்சத்தூள்லாம். அப்போதான் அந்த மஞ்சத்தூளோடைய பச்சை வாசனைலாம் போகும். உப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க.
ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்ல. இது நல்லாவே வெந்துருச்சு. குக்கரில் போட்டு பருப்பு கூட வேக வைக்கவே. சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா ரொம்ப குழஞ்சிரும், அப்புறம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக போட்டு பொரியல் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் அந்த பச்சை பட்டாணி அதெல்லாம் போடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட செய்வேன் அந்த மாதிரி. நல்லா வெந்துருச்சு, நல்லா குழ குழனே ஆயிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 4 இல்லை 5 நிமிஷம் ஆகும். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரெடி ஆகிடும். இது பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியதுதான். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி. உளுந்தும் கடலைப்பருப்பு அரைச்சிட்டேன். இது பாருங்க, நல்லா குறப்பா. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டாக இருக்காது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக குறக்குறம் தான் அரைச்சிருக்கேன். இதில் இப்போது உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் ரெண்டுமே சேர்த்து தான் செய்கிறேனே. எனக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வடை தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு இது ரெண்டும் சேர்த்து செஞ்சால் தான் பிடிக்குமே. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் படைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. உளுந்தும் கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து தான். எதனாலன்னு தெரியல, ஒருவேளை உளுந்து ரொம்ப சத்தாக இருக்கும்ல, அதனால் அப்படி சொல்கிறாங்க போல இருக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செய்வேன். கடலைப்பருப்பு வடை கொஞ்சமும் உளுந்து சேர்த்து கொஞ்சமும் செய்வேன் சாப்பிட்ணுன்னு செஞ்சால். இப்போ இது மொத்தமே கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு ஏரியாக 2 சேர்த்தே செஞ்சாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பளம் பொரிச்சிட்ருக்கேன். அப்பளத்தை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வடை போடலான்னு. வடையை போட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல எண்ணெய், அப்புறம் அப்பளம் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்துகிற பிறகு தான் வடை போடுவேனே. ஃபஸ்ட்டு அப்பளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வடையை போட்டுக்கலாம். இதுலேயே 2 விதமாக கலந்து வச்சுருக்காங்க போல். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும், பொரியும். ஒரு சிலது பொரியவே புரியாது. எந்த பேக்கிங் வாங்கினாலும் அதை மாதிரி தான் இருக்கே 2 விதமாக. இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இதெல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வருது. அது சரியாக வேகாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே பொரியாத மாதிரியே கலந்து வச்சாங்கன்னா சாப்பிட்றதுக்கே நல்லாவே இருக்காது. அப்பளம் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வடையை போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும், உடையாமல் வரும் எடுக்கிறது. அப்பளம் எல்லாமே இது நல்லா இருக்குது, நல்லாவே பொரிஞ்சிருக்கு பாருங்களேன். இதுவாலாம் இல்லை, கல் மாதிரிலாம். சில பேக்கிங்கில் வர்றது பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுருக்காங்க. 2 விதமாக இருக்குது. ஒரு சிலது தான் நல்லா இருக்கும், பாதிக்கு நல்லா இருக்கும், பாதி பொரியாத அப்பளம் மாதிரியே இருக்கும். மாவிளக்குக்காக இங்கே பச்சரிசி பார்த்திங்கன்னா டவலில் போட்டு உணர்த்திருக்கேன். இது ரொம்ப ஈரமாக இருக்குது. லைட்டாக ஈரெல்லாம் இழுத்த பிறகு மாவிளக்கு அரைச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் மாவிளக்குலாம் போட்டு தான் படைப்போமே.
நீங்கள் மாவிளக்கெலாம் செஞ்சு படைப்பீங்களா என்னன்னு சொல்லுங்கள். வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்றுலேருந்தே மழை விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே லீவு. ஸ்கூலு விடவே இல்லை, இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குங்களே நேற்றுலேருந்தே. முந்தா நேற்று நைட்லேருந்தே போட்டுகிட்டே இருக்குது. நேற்றுக்கும் லைட்டாக விட்டுச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாவே பெய்யுது இப்போ மழை. எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இலை போட்டு படைச்சிட வேண்டாம். விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. பாருங்க, விளக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ இலை போட்டு படைச்சிடலாம். தம்பி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? என்ன சாப்பிட்டீங்க இவ்வளோ நேரம்? வடையில் கரெக்டாக இருக்கா? கம்மியாக இருக்கா? நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்க்கலாம். பாருங்க, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிட்டாங்க. டைம் இப்போ கரெக்டாக 6 மணி ஆகுது. ஏற்றிட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் கிட்ட போய் பார்க்க முடியலனாலும் இங்கேருந்தே பார்க்க முடியுதுல்ல, அதனால் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். கிட்டவே போனால் கூட இந்த அளவுக்கு நம்மளெல்லாம் பார்க்கவே முடியாது இந்த கூட்டத்தில். இங்கேருந்து பார்க்க தான் நமக்கு சேஃப்டியே, கூட்டத்திலலாம் போக முடியாது. அங்கெல்லாம் மழை பெய்யுதா என்னன்னு தெரியல. இங்கெல்லாம் தூறல் போட்டுட்ருக்கு. காலையிலேயே கார்த்தி வித்துது பாட்டி வாங்கி வச்சுட்டாங்க. இப்ப மதியம் சாப்பிட்டாச்சு. இப்ப மதியம் சாப்பிட்டு இப்ப நைட் ஆயிடுச்சு. இப்ப நைட்டு கார்த்தி ரெடி பண்ணியாச்சு. கயிறு ரொம்ப குட்டியா இருந்ததுனால எங்க வீட்டுல இருந்த துணி கட்டுற கொடி கயிறை இதுக்கு கட்டியாச்சு நல்லா நீட்டா. இங்க பாருங்க, இப்ப கார்த்தி சுத்துறத பார்க்கலாம் வாங்க. பாப்பா இது வரைக்கும் கார்த்தி சுத்தினதே இல்லை. குழந்தையா இருக்கும்போது நாங்கள் பக்கத்துல இருந்து வாங்கி பசங்களாம் சுற்றுவாங்க இல்லைங்களா, அதை வாங்கி தான் சுற்றி இருக்கோமே. நாங்களாம் இது வரைக்கும் ரெடி பண்ணதில்லை. நேற்றுக்கு தான் பாப்பா கேட்டே இருந்தாங்க. நான் போன வருஷம் சொன்னேன், அடுத்த வருஷம் ஊருக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்ணி நம்ம சுற்றலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு தான் கேட்டாங்களே, நீங்கள் போன வருஷம் சொன்னீங்கல்ல பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்ணலான்னு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே கூப்பிட்டாங்க ஊருக்கு போகலான்னு. மழைலாம் பெய்யுது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணணும். அந்த காயெல்லாம் பறிச்சுட்டு காய வச்சு அதை எரிய வைக்கணும். அந்த நெருப்புலாம் அந்த கறியெல்லாம் எடுக்கணும், அதை காய வைக்கணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது காலைல வித்துச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வித்த உடனே வாங்கிட்டு நாங்கள். இது 40 ரூபா தான், 50 ரூபா சொன்னாங்க, அவங்களே 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, வாங்கியாச்சு. இது இப்போ நம்ம சுத்திடலாம். ஃபர்ஸ்ட் இதை பற்ற வச்சு. நான் இது வரைக்கும் இது ஒரு தடவை கூட சுத்தனதே இல்லை. சுத்த முடியாதோ அப்படின்னு நினைச்சோம். பரவாயில்ல, எங்களால ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா, இங்கெல்லாம் இருந்துக்கிட்டு. இங்க மரம்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. நம்ம எப்படி இப்போ ரெடி பண்றது? அது இல்லாம மழை ரொம்ப நாளா பெஞ்சிட்டே இருக்கு. பண்ணணும்னா கூட பண்ணியே இருக்க முடியாது. எங்களுக்குலாம் செய்ய தெரியாது. அம்மா தான் எங்களுக்கே சின்னதா இருக்கும்போது செஞ்சு தருவாங்க. எல்லாமே அவங்க கொல்லியிலேருந்து எடுத்துட்டு அவங்களே எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்களாம் சுற்றி இருக்கோம் வருஷம் வருஷம். ஆனால் பாப்பா பிறந்ததுலேருந்து பாப்பாவுக்குலாம் தெரியவே தெரியாது.
எப்படி பண்ணுவாங்கன்னு கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவே சுத்த போறாங்க, பார்க்கலாம். ஆனா நானே எனக்கு சுத்த தெரியாது, அப்பாதான் வந்து நின்று பாரு, எனக்கே பயமா இருக்கு. ஆனா நான் ஒரு தடவை கூட சுத்தி இல்ல, ஒரு தடவை சுத்தி இருந்தா பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா ஒரு தடவை கூட சுத்தினது இல்லை, அதனால பயமா இருக்கு. சரி, கற்பூரம் வச்சு பத்த வச்சிருக்கோம். இது எப்படி எரியும் தெரியல, கயிறுலாம் எரிஞ்சிருமான்னு தெரியல. கயிறு எரிஞ்சா அவள் தான் கீழே விழுந்துரும். அடுப்பு கறி வச்சு இதை இது பண்ணுவாங்க, எரிய விடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சு எரிஞ்சு அந்த துணிகள் எல்லாம் எரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பொறி வர ஆரம்பிக்கும். அடுப்பு கறிக்கு நம்ம எங்க போறது இல்லையே, அது கற்பூரம் வச்சு ஏத்திருக்கோம். கயிறு எரியாம இருந்தா சரிதான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இது பிடிக்கவே இல்லை. கற்பூரம் வச்சு திரிசல் வச்சு ஏதோ பண்ணி பார்த்தேன். இப்பதான் கொஞ்சம் பொறி வர ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, லைட்டா வருது. எந்த அளவுக்கு வரும் தெரியல. இது அம்மா தான் பார்த்தீங்கன்னா பத்த வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டுமாமா தலையா? தலைய சுத்தணுமா இல்ல காத்திய சுத்தணுமா? புடிச்சுக்கிச்சு, நல்லா நல்லா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. கயிறு அத்தின் விழாம இருந்தா சரிதான். கயிறு கொட்டுது கொட்டுது கொட்டுது. அது இன்னும் சரியா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க பாருங்க, எங்க ஒண்ணுத்தையும் காணும். இப்ப கொட்டுது நல்லா. இப்படி நின்ன எப்பறம் சுத்துவீங்க? எப்படி பயந்துட்டு நின்னுட்டு இருக்கா பாருங்களா. கொட்டுதா? புடிச்சுக்கிச்சு நல்லா, இப்ப கொட்டுது பாரு. சுத்துறீங்களா? சுத்திட்டீங்களா? ரெண்டுமே சுத்திட்டானுங்களா அவனுங்க? ரெண்டு வாங்கினாங்களே, ஒண்ணுதான் சுத்துங்க. பரவாயில்ல, கொட்டாதான் நினைச்சனா கூட. அடுப்பு கறி எதனா வச்சு ஏமாத்திடுவாங்க. வாங்க, வலிக்குதாண்ணா? இப்ப நல்லா கொட்டுது. பாப்பாவுக்காக வாங்கி நான் சுத்திட்டு இருக்கேன் மொத்தத்தையும். எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? எப்படி மறந்து போது பாரு. காத்துல காத்துல மேலேயே சுத்துங்க சுத்துங்க, பரவாயில்ல சுத்துங்க, பரவாயில்ல சுத்துங்க. இன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா முடிஞ்சுது. கார்த்திகை தீபம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பாப்பாவுக்காக வாங்கின கார்த்தி நாங்க 2 பேரும் தான் சுத்தணுமே, பாப்பா சுத்தவே இல்லை, பயந்துகிட்டு. என் ட்ரெஸ்லயும் ஃபுல்லா நெருப்புலாம் பட்டுடுச்சு. நீங்க சேஃபா கொண்டாடுங்க தீபத்தை. என் கால்லனா பட்டுருச்சு, எனக்கு பயங்கரமா அடிச்சுது. ஏதோ இந்த இடத்துல பட்டுருச்சு, பாப்பா காலையும் பட்டுடுச்சு. பாப்பா அதனால பயந்துட்டு பிடிக்கவே இல்லை, சுத்தவே இல்லை. பாப்பா கடைசி வரைக்குமே பாப்பா வச்சு நானும் அவங்க அப்பாவும் 2 பேர் மட்டும் தான் சுத்தணுமே. கடைசியா அது போட்டோ எடுத்தப்போ
காத்து வேகமா அடிச்சதுனால மம்மி கல்ல மொத்த புரியும் கொட்டிக்கிச்சு. அது நல்லா ரொம்ப நெருப்பா இருந்தது. மம்மி கல்ல மொத்த புரியும் கொட்டிக்கிச்சு. மம்மி ஐயோ ஐயோன்னு கத்துனாங்க. அப்புறம் பேண்டும் வாட்டை போட்டுக்கிச்சு. சுத்தமா வாட்டு போடாத இடமே இல்லை, எல்லா இடமும் வாட்டை போட்டுக்கிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க பாரு எல்லா வீடியோவும் வரும். மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.